அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரியமேடு பகுதியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த முயற்சித்த நாதகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்து அடைக்கப்பட்டுள்ள இடத்திலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளூர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முழுவதுமாக தடை விதித்து காவல்துறை சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. தடையை மீறி சென்னை வள்ளூர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு அரசு பேருந்தில் அழைத்து வரப்பட்டு இங்க பெரியமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய நல கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில இந்த பெரியமேட்டில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய நல கூடத்தின் வளாகத்திற்குள்ளேயே தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினர் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே காவல்துறை இந்த வள்ளூர் கோட்டத்துல போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு பெரியமேட்டில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடத்திற்கு அழைக்கப்பட்ட வர நிலையில தொடர்ந்து அந்த பகுதியிலுமே இந்த நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மாணவிக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வலியுறுத்தியும் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. மேற்கொண்டு கைது செய்யப்பட்ட சீமான் அவர்களை விடுவிக்க கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான கட்சியினர் காவல்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அந்த பெரிய பகுதியே சற்று பரபரப்பான சூழலே காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஏராளமானோர் சென்னையில பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டு வந்த நிலையில சுமார் 8க்கும் மேற்பட்ட பேருந்துகள்ல இந்த வள்ளூர் கோட்டத்திலிருந்து எட்டுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் மூலம் இங்கே அழைத்து வரப்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட ஏராளமானோர் தற்பொழுது இந்த பெரியமேடு சமுதாய நல கூடத்தில் இருக்கக்கூடிய வளாகத்திற்குள்ளேயே போராட்டத்தில் ஈடுபட்டது மிகவும் பரபரப்பான ஒரு சூழலாக காணப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த வளாகத்திற்குள்ளேயே நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஒரு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.